அப்போ துளாராசிக்காரர்களுக்கு பொதுவாக மெயினாக சொல்ல வேண்டியது 5ல் ராகு அவங்களுக்கு இருக்கிறதுனால உடல் உபாதைகளை தவிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ மெயினாக வயிறு சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பாக ராகு கொடுப்பார். ராகு பொறுத்த வரைக்கும் வயிறு, கண்ணு, தலை, நரம்பு இந்த மாதிரி இடத்துல கை வைப்பார். இந்த அதிசாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே குரு இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு பழமொழி. கஷ்டங்கள்லாம் விட்டு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. எதுவும் பண்ணாம முக்கில் உட்கார்ந்தாலும் அவனை வந்து தானா வந்து பிடிச்சிருக்கும். அஷ்டமத்தில் சனி இருந்தான். சில பேருக்கு புதிதாக அந்த பூர்வீக சொத்துக்கள், பித்ருராஜ்ய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தகப்பனார் வரை சொத்துக்கள் ஒரு 7 தலைமுறை 8 தலைமுறையாக இருக்கும், பிரிக்காமல் இருக்கும், கோடி கணக்கில் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்தா தானே பிரிக்க முடியும் பங்காளிகள். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி நேரத்தில் சால்வ் ஆகும். சாதாரணமாக குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன்களை விட அதிசாரத்திலையும் வக்கரத்திலையும் அதிகமான பலன்களை குரு பகவான் கொடுப்பார். அப்போ யாருமே தடுக்க முடியாது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல சிவஸ்ரீ ஜோதிட சிரோன்மணி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பேசலாம். வணக்கங்க. எங்களுடைய ஸ்ரீ வராகி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865 9830 அடையனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டா சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள். இவங்களும் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்துல வர்றவங்க. பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி இயற்கையாவே பொருளாதாரத்துல ஒரு வளம் பெற்றவர்கள். வளம் பெற்று நாமளே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ரெண்டாவது அவங்க மகிழ்ச்சிகரமா இருக்கக்கூடியவர்கள். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் அப்படின்னாலே சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பை எப்பவுமே கொடுப்பாரு. மனசுல திருப்தியா, சில பேருக்கு எவ்வளவு இருந்தாலும் திருப்தியாக போறோம்னே சொல்ல மாட்டாங்க. அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்த மாதிரி போறோம், நல்லா சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் 5 நிமிஷம் எதிர்பார்க்குறேன், என்ன 10 நிமிஷம், நீங்களே நான் சொல்றதும் நல்லா பேசுனீங்க, பேசுறதுனால சொல்லுவீங்க. ஆனா அந்த போருங்கிற மனசு வந்து அந்த துலாம் ராசி இருந்ததுனால திருப்தி அடையும். துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவங்க மட்டும் திருப்தி அடையாம மற்றவங்களையும் திருப்திப்படுத்துவாங்க. இருக்கிறத தன்னை மட்டும் சந்தோஷப்படுத்திக்க மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த துலா ராசிக்கு. இந்த அதிசாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே குரு இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு பழமொழி. கஷ்டங்கள்லாம் விட்டு போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. எதுவும் பண்ணாம முக்கில் உட்கார்ந்தாலும் அவனை வந்து தானா வந்து பிடிச்சிக்கும். அஷ்டமத்தில் சனி இருந்தான். அந்த மாதிரி அமைப்பு. அப்போ இந்த 9ல் குரு இருக்கிறவர் அதிசாரத்துல 10க்கு போறார். 10க்கு போனாலும் இந்த 9ல் குரு இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தினுடைய பலனும் 10ஆம் இடத்தை பலனும் சேர்ந்து கொடுப்பார். அதிசாரம் அப்படிங்கும் பொழுது நன்மை மட்டும்தான் செய்வார். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு பொதுவாக மெயினாக சொல்ல வேண்டியது 5ல் ராகு அவங்களுக்கு இருக்கிறதுனால உடல் உபாதைகளை தவிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ மெயினாக வயிறு சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பாக ராகு கொடுப்பார். ராகு பொறுத்த வரைக்கும் வயிறு, கண்ணு, தலை, நரம்பு இந்த மாதிரி இடத்துல கை வைப்பார். அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருப்பாங்க. அவங்க யார் துளாராசினாலும் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனாச்சும் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து வெளிவர வைப்பாரு. அதிசார குரு அப்படிங்கிறவர் டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணோம், அதை பண்ணோம் ரொம்பலாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, மருந்து மாத்திரைகள் குணமாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசாக எதிர்பார்த்தது மலை போல இருக்கிறது கடுகு போல முடிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்னதாக அந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடியும். சில பேருக்கு புதிதாக அந்த பூர்வீக சொத்துக்கள், பித்ருராஜ்ய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தகப்பனார் வரை சொத்துக்கள் ஒரு 7 தலைமுறை 8 தலைமுறையாக இருக்கும், பிரிக்காமல் இருக்கும், கோடி கணக்கில் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்தா தானே பிரிக்க முடியும் பங்காளிகள். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி நேரத்தில் சால்வ் ஆகும். நமக்கு உண்டான பாகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது தானா தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது. இதுக்கு பெரிய போராட்டங்களே நடத்தியிருப்பாங்க. 3 தலைமுறையாக நடத்தியிருப்பாங்க. சண்டை, வெட்டு, குத்து, சச்சரவு அப்படிலாம் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு முடிவு வேணும் இல்லை? அந்த மாதிரி ஒரு முடிவு அப்படிங்கிறது இந்த மாதிரி வக்ரகதி, அதிசாரம் இது ரெண்டுமே ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன்களை விட அதிசாரத்திலையும் வக்கரத்திலையும் அதிகமான பலன்களை குரு பகவான் கொடுப்பார். அப்ப யாருமே தடுக்க முடியாது. ஓவரா ஸ்பீடா கொடுத்துட்டு போகும்போது எப்படி தடுக்க முடியும்? முல்லா யாரும் விசாரிச்சுன்னு உங்களை கேட்டுட்டு இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு கொடுக்கும்போது வேணா டைம் இருக்கும். இப்ப போப்பா அப்படி இப்போ கொடுத்துட்டே போகும்போது யாரு நல்லவன் யாரு கெட்டவன் எவனுக்கு எந்த கை போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி அதிசாரத்துல ஸ்பீடா கொடுக்கக்கூடிய குருங்கிறவர் துளாராசிக்கு இப்ப வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் தான். பொதுவாக இடம், மனை, வீடு, நிலம் சம்பந்தமான பிரச்சனை தீரும். உடல் உபாதைகள் அப்படிங்கிறதுல இருந்து வெளியில வரலாம். அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும்.
ம். ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறது துலா ராசிக்கு நம்ம சொல்லலாங்க இந்த டைம்ல. நிச்சயமா. அந்த 10% பெறணும் அப்படின்னா என்ன 10% வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா 100% சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். ம். டெய்லி 2 அருகம்புல் வச்சு கணபதியை வழிபட்டு வந்தால் இவங்க அந்த மீதி இருக்கிற 10%மே கம்ப்ளீட் பண்ணி 100% இந்த குரு அதிசார பயிற்சியில ம். திருப்தியா இருக்கலாம்னு வச்சுங்களேன். வேண்டது வேண்டிய வண்ணம் கிடைக்கும். சொல்லுங்க. சார் வர அக்டோபர் 18 குரு அதிசார பெயர்ச்சி ஆகுது இல்லையா? ஆமா. சோ குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். பொதுவா குரு அப்படின்னாலே நவக்கிரகங்கள்ல முதன்மையான ஒரு கிரகம். ம். அதாவது ஒரு நவக்கிரகம் அப்படின்னாலே கிரகங்கள் அப்படின்னாலே இந்த கோள்களை குறிக்கக்கூடியது. ம். ம். கிரகம் அப்படின்னா வீடு, நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும். அதான் கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்குள்ள நுழையிறோம்னு அர்த்தம். ஓகே. கிரகம் அப்படின்னா சில பேர் கிரகப்பிரவேசம் போடுவோம், அப்படி போடக்கூடாது. போடக்கூடாது. ம். அது தப்பு. கிரகங்கள்லாம் உள்ளவர் தான் அர்த்தம். ம். அப்போ ம். இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும். அந்த 9 கிரகங்கள் தான் நவக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். ம். இந்த 9 கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டே இருக்கும். ஒரே இடத்துலயே இருக்காது. நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது போயிட்டு வந்துட்டு காலம் பூரா சுத்திகிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பெயர்ச்சின்னு பேர். கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோன்னா கிரகம், சாரம்னா பெயர்ச்சி. ம். அப்போ அந்த 9 கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசியில இவ்வளவு நாள் தான் இருக்கும், ம். அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும். ம். அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியா ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்யறது அப்படிங்கிறது 4 கிரகங்கள். ம். அதுல முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட், 2.5 வருஷம் ராசி இருக்காரு. ம். அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம், அதுக்கப்புறம் குரு பகவான் 1 வருஷம். இவங்க 4 பேர் தான் வருஷ கணக்கில் இருக்குது. மற்றதெல்லாம் சூரியன் 1 மாதம், சந்திரன் வெறும் 2.5 நாள் மட்டும்தான் இருப்பாரு, பயிற்சி ஆயிடுவாரு. ம். செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாசம். இதெல்லாம் மாச கணக்கில் இருக்கிறதுனால இது அதிகமாக யாரும் ம். மென்ஷன் பண்றதில்ல, கொண்டாடுறதில்ல. ஓகே. எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. ஆமா. இதுதான் தெரியும். கோவில்களாக இருக்கட்டும், நம்மள மாதிரி இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணுவாங்க. ம். இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவானை பற்றி பேசுறதுக்காக சொல்கிறேன். குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. ம். இப்போ பயிற்சியே இப்போ 3 மாதம் ஆச்சு, ஆமா. ஏப்ரல் மாதம் ஆச்சு. ம். இப்போ இதில் நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. ம். பயிற்சி ஆகி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியில் இருக்காரு. இப்போ அதிசாரம் அப்படிங்கும் பொழுது இந்த மிதுன ராசியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ம். வேகமாக ஓவர் ஸ்பீடில் அடுத்த ராசிக்கு போயிடுது. ஓகே. இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமில்ல எல்லாத்துக்குமே ஒரு ஜேர்னி. இப்போ திருப்பதி போகிறோம்னா இப்போ நான் இந்த கீழே இறங்குறதுக்கு 18 கிலோமீட்டர், ம். ம். கீழே வர்றதுக்கு 40 நிமிஷம் அவங்க வந்து மினிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ம். ஆனால் நம்ம வேகமாக வந்தோம்னா 15 நிமிஷத்தில் வந்துடலாம். ம். பட் ஆனால் 40 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் வர முடியும். ம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தால் 3 மாதத்துக்கு மறுபடியும் போயிட்டு வர முடியாது, பர்மிட் கொடுக்க மாட்டாங்க அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக. ஓகே. அப்போ அந்த அதிசாரம் அப்படிங்கும் பொழுது குரு பகவான் வேகமான கதியில் அடுத்த ராசிக்குள்ளே போய் உட்காந்து ம். நீங்கள் கேட்டீங்க அந்த டேட்ல இருந்து 22/10/2025 ம். அது வரைக்கும் அதிசாரமாக கடகத்துக்கு போகிறார். ஓகே. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ம். 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 அப்படி போகும்பொழுது என்ன ஆகுன்னா கடகத்தில் தான் குரு இருக்கார், பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ம். ம். அப்போ குரு பயிற்சி ஆன மாதிரி தான். ம். அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவார்னா ரிட்டர்ன் போகிறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதே ராசி. அதுக்கு பேர் வக்கரம் அப்படிம்பாங்க. ஓகே. ம். குரு வக்கரம் அப்படின்னா திரும்பி போகிறது, அதிசாரம்னா ஸ்பீடாக அதே இடத்துக்கு வர்றது. ம். இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பலாபலன்கள் ம். கொஞ்சம் மாறுபடும், வேறுபடும். இந்த 12 ராசிக்குமே எடுக்கணும்னால் ம். இப்போ கடகத்தில் குரு இருந்தால் என்ன பலன் உண்டோ அதைத்தான் மற்ற நல்ல நல்ல பலன்களை கெடுதலாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு இருக்கக்கூடிய ராசிகள் ம். இப்போ வந்து உண்மையான குரு பயிற்சியில் கெடுதல் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா. அதிசாரத்தில் போகும்பொழுது நன்மை அப்படிங்கிறது 2 மாசத்துல ம். இவங்களுக்கு நடக்கும். அதுதான் அந்த அதிசார பலன்கள் அப்படிங்கிறது சொல்றது. நிச்சயமாங்க சார். இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.